ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் டேஸ் ஜேர்னி இன்டு நைட். இதை எழுதினவங்க யூஜின் ஓநீல். இதில் மொத்தம் 4 ஆக்ட் இருக்குது. இவர் ஒரு அமெரிக்கன் பிளே ரைட். இதை ஏர்லி 19th சென்ச்சுரியில் நடந்த ஒரு கதை மாதிரி எழுதியிருப்பார். இது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் வர்ற நிறைய சிச்சுவேஷன்ஸ், நிறைய சீன்ஸ் வந்து இவரோட லைஃப்பில் உண்மையாக நடந்தது மாதிரி இருக்கும். அதனால தான் இதை ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரியை பிளட் அண்ட் டியர்ஸோட ஆத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ், அவங்க வந்து சிக்காகும்போது ஃபேமிலி எந்த அளவுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் எப்படி மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஓவர் கம் பண்ணி வராங்களா அப்படின்றது தான் இந்த கதையாக இருக்கும். 1940 ஆத்தர் இவரோட ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அந்த லெட்டரில் இந்த கதையை பற்றியும் அவர் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, இந்த பிளேயில் எந்த ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னு யாருமே கிடையாது. ஒரு ஃபேமிலியை பற்றின ஒரு கதை. அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எந்த மாதிரி இருக்கிறாங்க, ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்களோட ப்ராப்ளம்ஸில் அவங்க கூட இருக்கிறாங்களா, ஃபேமிலின்றது என்ன அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் எழுதினேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுற அந்த ஃபேமிலி என்ன ஃபேமிலி அப்படின்னா, டைரன் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா ஜேம்ஸ் டைரன். இவர் தான் ஃபேமிலி ஹெட். அப்போ இவர் தான் அப்பா. இவர் ஒரு ஃபேமஸ் ஆக்டராக இருந்திருப்பார் ஒரு காலத்தில், இப்போ கிடையாது. இவர் வந்து எந்த மாதிரி டைப் அப்படின்னா, எவ்வளோ பணம் சேர்ந்தாலுமே அதை வந்து ரொம்ப சிக்கனமாக வச்சுருப்பார். சிக்கனம்னு சொல்கிறத விட ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பார். எதுக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு செலவழிக்காமல் எல்லா பணத்தையும் மிச்சம் பிடிக்கணும் அப்படின்றதுலே இவரோட மைண்ட் செட் இருக்கும். செகண்ட் கேரக்டர் மேரி டைரன். மேரி யாருன்னா ஜேம்ஸோட ஒய்ஃப். இவங்க மாஃபினுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க. வேணும்னு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ஆக்சிடென்டலாக ஸ்டார்ட் பண்ணது அவங்களால விட முடியாமல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் கேரக்டர் யார் அப்படின்னா ஜெமி டைரன். இந்த ஜெமி அப்படின்றவர் வந்துட்டு, இந்த கப்பலுக்கு வந்து 2 பையன் உண்டு. ஃபர்ஸ்ட் சன் தான் இவருக்கு ஒரு ஏர்லி 30s இருக்கும். ஓகேவா, 30+ இருக்கிற ஒரு பர்சன். இவர் ரொம்ப குட் லுக்கிங்காக இருப்பார். ஆனால் இவர் அவரோட பணத்தை எல்லாம் ட்ரிங்கிங்க்கும் விமனுக்கும் செலவு பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு எய்ம்லெஸ் ஃபெல்லோவாக இருப்பார். அவரோட பேரண்ட் சப்போர்ட்டில் தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா எட்மண்ட் டைரன். எட்மண்ட் அப்படின்றவர் செகண்ட் சன். இவருக்கும் இவரோட அண்ணனுக்கும் ஒரு 10 years டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவர் வந்து ஒரு இன்டெலெக்சுவல். எப்போ பார்த்தாலும் நிறைய ரொமான்டிக் ட்ரீம்ஸ்லாம் இவருக்கு வந்துட்டே இருக்கும். இவர் ஒரு நோயால் அஃபெக்ட் ஆவார். அது என்னன்ட்டு ஸ்டோரி சொல்லும்போது சொல்கிறேன். இவரும் அவங்க அண்ணன் மாதிரி தான் ஆல்கஹாலில் நிறைய மணி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கர். நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பாரு, சம்பாதிப்பார். ஆனால் அது எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்குற மாதிரியான ஒரு டைப்பாக இருப்பார். எட்மண்டோட அம்மாவான மேரிக்கு என்னைக்காவது ஒரு நாள் பையன் நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா கேத்லின். கேத்லின் அப்படின்றவங்க இவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு மெய்ட் சர்வெண்ட். இவங்க தான் மேரிக்கு மாஃபின் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்கறது இவங்க தான். நெக்ஸ்ட் கேரக்டர் டாக்டர் ஹார்டி. டாக்டர் ஹார்டி அப்படின்றவங்க அவர் ஒரு சொசைட்டி டாக்டர், ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருப்பாங்க. இவர்கிட்ட தான் எட்மண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் கேரக்டர் யாருன்னா யூஜின். இந்த யூஜின் அப்படின்றவர் வந்து பிளேயில் அப்பியர் ஆக மாட்டார். இந்த யூஜின் அப்படின்றவர் வந்து மேரிக்கு பிறந்த இன்னொரு சைல்டு. ஆனால் இவர் சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பார். ஸோ இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஆக்ட் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஆகஸ்ட் 1912 மார்னிங் 8 o'clock அப்போ தான் ஆக்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த கப்பல் 2 பேரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லிவிங் ரூமுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சன் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போது அவங்க அப்பாவான ஜேம்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து என்னோட பணத்தை எல்லாமே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட 2வது பையனை பற்றி எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் எப்போவுமே சிக்காக இருப்பான், ரொம்ப டல்லாக இருப்பானா. ஸோ அவனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும். அப்படி இருக்கும்போது இதை ரியல் எஸ்டேட்டில் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அவனோட ஃப்யூச்சருக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேரி வந்து எப்போவுமே மாஃபின் எடுத்துப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் இவங்களுக்கு பெயின் ஜாஸ்தி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு மார்ஃபின் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுவே இவங்களுக்கு பழக்கமாகி இவங்க எப்போல்லாம் ஐசோலேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எப்போல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்களோ
அப்போல்லாம் இவங்க மார்ஃபின் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. இப்போ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜேம்ஸ் ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு வந்து யாருமே ப்ராப்பராக பதில் சொல்லலை இல்லையா. ஸோ அவருக்கு வந்து கோவம் வந்துட்டு ஸோ அவரோட 2 சன்னையும் அவர் திட்டுறாரு. நீங்கள் 2 பேருமே இப்படி யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறீங்களே, நான் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன், அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சரே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சன்னை பார்த்து திட்டுறாரு. ஃபஸ்ட்டு ஜெமியை திட்டுறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து உன்னோட பணத்தை எல்லாத்தையுமே குடிக்கிறதுக்கும் விமன் கிட்ட கொடுக்கறதுக்கும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற. ஸோ இந்த மாதிரி நீ ஒரு யூஸ்லெஸ்ஸாக உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு ஃப்யூச்சரே இருக்காது அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்னால தான் உன்னோட தம்பியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ குடிக்கிறத பார்த்து தான் அவனும் குடிக்கிறான். அவன் எவ்வளோ வேலை பார்த்தாலும் அவன் குடிக்கிறதுல அதை செலவு பண்ணிகிட்டு இருக்கிறான். எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போது ஜெமிக்கு எட்மண்ட் மேலே கோவம் வருது. ஆனால் என்ன தான் கோவம் இருந்தாலும் அவன் பிரதர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அவனுக்கு எப்போவுமே உண்டு. ஏன்னா அவன் எப்போவுமே உடம்பு சரியில்லாமல் இருப்பான் இல்லையா. ஸோ அவனை பற்றின ஒரு கன்சர்ன் இவனுக்கு எப்போவுமே இருக்கும். மேரி வந்து எப்போ பார்த்தாலும் பாஸ்ட்டை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ப்ரெசண்ட்லேயே இருக்க மாட்டாங்க. அவங்க பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிவிட்டு ஒரு திங்கிங்கில் ஒரு ட்ரீமிங்லேயே இருக்கிறதுனால அவங்களோட கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், யார் கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் ஒரு ஐசோலேட் லைஃப்பை தான் அவங்க லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட ஆக்ட் 1 வந்து முடியுது. செகண்ட் ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் எட்மண்ட் அப்புறம் கேத்லின் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, காலையில் சண்டை வந்துச்சு, அதனால அண்ணனும் அப்பாவும் சாப்பிட வருவாங்களா அப்படின்னு சொல்லி எட்மண்ட்டும் கேத்தனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எட்மண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்து அதுலேருந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி குடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா வந்து மாடியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போவே தெரியுது அவங்க நார்மலாக இல்லை, அவங்க மார்ஃபின் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஜெமியும் அவரோட அப்பாவும் வந்தாச்சு. ஜெமி வந்து எட்மண்ட்டை திட்டுறாரு. ஒன்னால தான் அம்மா வந்து இப்படி ஆயிட்டாங்க, நீ வந்து இப்படி சிக்காக இருக்கிறதுனாலையும் நீ ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் தான் உன்னை பற்றி ஃபீல் பண்ணி அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்மண்ட்டை திட்டுறான். ஆனால் அதுக்கு இவங்க அம்மா வந்து எட்மண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை, நான் என்னோட மிஸ்டேக்னால இப்படி அடிக்ட் ஆகிட்டேன், அதுக்கு அவன் என்ன செய்வான், இதுக்கு ரீசன் இல்லை, எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்க நேரமே அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அவரும் பார்க்குறாரு. அவருக்கு தெரியுது மேரி வந்து மார்ஃபின் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே அதை அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. அவர் வீட்டில் இருக்க யாரையுமே சிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே எந்த ஒரு டேக் கேரும் எடுத்துக்கவே மாட்டார். இப்போ மேரி வந்துட்டு எட்மண்ட் கிட்ட கேட்டுக்கிறா, நீ தயவு செஞ்சு குடிக்கிறத நிப்பாட்டு. ஏன்னா மேரியோட அப்பா வந்து அவரும் இதே மாதிரி ரொம்ப குடிச்சு தான் இறந்து போயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி உன்னோட லைஃப்பும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏன்னா ஆல்ரெடி அவன் சிக்காக இருக்கான் இல்லையா. ஸோ நீ வந்து குடிக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அவளோட பையன் கிட்ட அவள் கேட்டுக்கிறா. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, இவங்களோட மொத்த ஃபேமிலியுமே ஒரு ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ஹார்டி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரணும். அந்த ஒரு ஃபோன் கால்க்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் காலும் வருது. அதை ஜெமி அட்டென்ட் பண்ணி பேசுறான். ஆனா இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் அவன் சொல்லவே இல்லை. எட்மண்ட்டுக்கு எப்போ பார்த்தாலும் கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதனாலதான் எல்லாருக்குமே பயமா இருக்கும். அதுக்கு அம்மா என்ன நினைக்கிறா அப்படின்னா, இவனுக்கு இந்த ஹீட் ஒத்துக்கல, அதனால தான் இவனுக்கு கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் இவனுக்கு மலேரியாவா இருக்குமோ அப்படின்னு டவுட்டும் இவளுக்கு இருக்கும். அதனால ப்ராப்பராக இவனை என்னன்னு செக் பண்ணி அவனை கியூர் பண்ணணும் அப்படின்றதுல தான் இவளோட திங்கிங் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு இவ ஹஸ்பண்ட் கிட்ட இவ கோவப்படுறா, அதாவது ஜேம்ஸ் கிட்ட இவ கோவப்படுறா. நீங்கள் இவனை ஒரு ப்ராப்பரான நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் டாக்டர் ஹார்டி கிட்ட அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. டாக்டர் ஹார்டியை ஏன் சீப்பாக சொல்கிறா அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப பைசா கம்மியாக வாங்குவான். ஸோ அவன் ரொம்ப திறமையானவெல்லாம் கிடையாது. பேமெண்ட் கம்மியாக வாங்குறதுனால ஜேம்ஸ் வந்து அவன்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் வந்து மணியை வேல்யூ பண்ணி குழந்தைங்களோட உயிரில் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசுவாள். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வீடு கிடையாது. இவங்க எப்போவுமே வீடு மாறிட்டே இருப்பாங்க. அதுக்காகவும் கோவப்படுறா. பசங்களுக்கு மேரேஜ் பண்ணணுன்னாலும், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு பொண்ணை போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான வீடு வேணும், நல்ல இடத்துல நம்ம இருக்கணும். இப்படி மாறிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த அட்மாஸ்பியரும் நம்மளுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க கோவமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது எட்மண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு எப்போவுமே அவங்க அம்மா மேலே ஒரு கன்சர்ன் உண்டு. அவங்கள சீக்கிரம் குணமாக்கணும்னு சொல்லி இவன் ட்ரை பண்ணுவான். ஆனால் இவனோட கண்டிஷனே ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவங்க அம்மாவை பற்றி யோசிக்க முடியாது. இப்போ அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு உள்ளே போனதும் இவனும் அவங்க அம்மாவை கன்சோல் பண்ணுறதுக்காக உள்ளே போயிடுவான். இப்போ மேரியும் எட்மண்ட்டும் போனதுக்கு அப்புறம் தான் ஜெமி வந்து அவங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லுவான். என்ன அப்படின்னா,
டாக்டர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவனோட கண்டிஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னும், இவனுக்கு கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற டியூபர்குலோசிஸ் அப்படின்ற டிசீஸ் வந்திருக்கு, அதனால் சீக்கிரம் அவனை கொண்டு அட்மிட் பண்ணுங்க, இல்லைன்னா அவனோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்ச உடனே ஜேம்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, நல்ல வேலை நீ அவள் இருக்கும்போது இதை சொல்லலை, அப்புறம் அவர் ஓவராக ரியாக்ட் பண்ணுவா, அதனால அவகிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் என்னன்னா, அங்கே எட்மண்ட் அவங்க அம்மாவை கன்சோல் பண்ண போனார் இல்லையா, ஏன் அவ எப்பவும் ரொம்ப டிப்ரெஸ்டாவே இருக்கான்னா, ஜெமி அப்புறம் எட்மண்ட் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பேர் தான் யூஜின். அந்த குழந்தை வளர்ந்து 2 வயசுலயே இறந்து போயிடும். அந்த ஒரு டிப்ரெஷன் இவளுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இவ எப்பவுமே பாஸ்ட்டை பத்தி யோசிச்சுட்டே இருப்பான். இப்படி அவளோட பாஸ்ட்டை பத்தி அவ யோசிச்சுட்டு இருக்கிறதும், அவளோட லைஃப் ஸ்டைலை பத்தி அவ யோசிச்சுட்டு இருக்கிறதோட ஆக்ட் 2 வந்து முடியும். இப்போ ஆக்ட் 3ல என்ன நடக்கும் அப்படின்னா, மேரி கேத்லன் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியே போயிருக்க மேரியோட ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்களோட 2 பசங்க வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டின்னர் டைமில் இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மேரி எதை பற்றிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க மேரேஜ் ஆன டைமை பற்றியும், அவங்களோட யங் ஏஜில் வந்து அவங்க கான்வென்ட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்திருக்கும். அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணவும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்களால நன் ஆக முடியல. இவரை பார்த்ததுக்கப்புறம் இவரை பிடிச்சி போச்சு, அதனால் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு பியானோ ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும், ஒரு பியானிஸ்ட் ஆகணும்னு சொல்லியும் ஆசைப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. இவங்களோட பாஸ்டில் வந்து நிறைய நல்ல மெமரிஸும் இருந்திருக்கு, பேட் மெமரிஸும் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு மெமரிஸை பற்றி இவங்க கவலைப்பட்டாலும் சில நல்ல மெமரிஸை நினச்சி இவங்க செரிஷ் பண்ணவும் செய்வாங்க. ரொம்ப கஷ்டமான டைம்லலாம் அந்த மெமரிஸை நினைக்கும் போது இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த டைம்லேயே இப்போ வெளியே போயிருந்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததும் எட்மண்ட்டுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை பற்றி, அவனுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொன்னதுமே வீடே ரொம்ப அமைதியாயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகி போய் இருக்கிறாங்க. மேரி எட்மண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வா, அப்போ உன் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆக்ட் 3 முடியுது. ஆக்ட் 4ல் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபாதரும் ஃபஸ்ட்டு சன்னும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் அவங்க அம்மாவை பற்றி பேசுவாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜேம்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவளுக்கு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கிறா, அவள் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கிறா, அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவள் பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு இருக்கிறா, அவ்வளோதான், அவள் அந்த பாஸ்ட்டை பற்றி சந்தோஷப்பட தான் செய்கிறா, அவள் அந்த பாஸ்ட்டில் வாழ்கிறான்னா வாழ்ந்துட்டு போட்டுமே, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, எட்மண்ட்டுக்குமே பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அவனும் நல்லா தான் தூங்குறான், அவனும் சீக்கிரம் சரியாயிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு இதை சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னான்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, அந்த செலவெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பையன்கிட்ட இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜெமிக்கு வந்து கோவம் வந்துட்டு, என்னதான் தம்பியை பிடிக்காம இருந்தாலும் அவன் மேலே ஒரு கன்சர்ன் உண்டு இல்லையா, ஸோ அதனால அப்பா கிட்ட கோவப்படுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எட்மண்ட்டை ஒரு ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல்லையோ ப்ராப்பரான டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போகாதனால தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி சீரியஸான கண்டிஷன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே அவனை ப்ராப்பராக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நிலைமை வந்திருக்காது. நீங்கள் காசுன்னு பார்த்து அவனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப கோவமாக பேசுவான். இதை கேட்ட உடனே அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, சின்ன வயசுல இருந்தே நான் மெக்கானிக் ஷாப்லலாம் நான் வேலை பார்த்துருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பணத்தை சேர்த்துட்டு இருந்தேன், ஸோ பணத்தோட வேல்யூ எனக்கு தெரியும், அதனால தான் அதை ரொம்ப யோசிச்சு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க இருக்கிற ரூமில் மற்ற ரூம்லலாம் லைட் எரியறதை பார்த்துட்டு, ஏன் எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி வச்சுருக்கிறீங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கள், கரண்ட் பில் எவ்வளோ வரும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்போவும் மணி கான்ஷியஸாகவே பேசுவார். இப்போ இவர் இப்படி நடந்துக்கிறத பார்த்து ஜெமி வந்து சிரிப்பான். ஆனால் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீ இப்போ சிரிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேக்ஸ்பியரோட கோட்ஸை ஒன்று சொல்கிறாரு. இப்போ ஜெமி நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அன்கான்ஷியஸ் ஆகிட்டா. அவங்க அம்மா வந்து பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பியானோ ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க கையெல்லாம் ரொம்ப நடுங்கிறதுனால அவங்களால ப்ராப்பராக ப்ளே பண்ண முடியல. ஸோ இப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த ப்ளே வந்து எண்ட் ஆகுது. ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க சிக்கானாங்கன்னா மற்றவங்களோட ரியாக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் அவுட் சைடும் சரி இன்சைடும் சரி எப்படியெல்லாம் சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத தான் இந்த ப்ளே வழியாக மக்களுக்கு சொல்ல வராங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.